வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. நம்ம சேனலில் தொடர்ந்து ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு இது பற்றின தகவல்களும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி புதிய ரேஷன் கார்டு வாங்காதவங்க இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வாங்கினீங்கன்னா நிச்சயமாக ஒரு 2 நன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன். இதுவரை பார்த்திங்கன்னா, புதுசாக ரேஷன் கார்டு வாங்காதவங்க இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வாங்கினீங்கன்னா நிச்சயமாக 2 பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் பலன் என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை. மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து அப்புறம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக 2வது வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் தமிழக அரசு தேர்தலுக்கு பார்த்திங்கன்னா, முந்தைய ஜனவரி மாதம் பொங்கல் பரிசாக பணம் தந்திருக்காங்க. 2019 முதல் 2024 வரையிலான ஆண்டுகளில் சாட்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி குடும்ப அட்டை ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அது இல்லாட்டினா அரசோட நலத்திட்ட உதவிகளை பெறுறது, அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை மானிய விலையில் பெறது சாத்தியமே இல்லை. அதுபோல் குடும்ப அட்டையான ரேஷன் கார்டு தான் ஒரு குடும்பம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். ரேஷன் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா எளிதாக வாக்காளர் அடையாள அட்டையும் வாங்கிடலாம். அங்கே நிரந்தரமாக குடும்பம் வசிக்கும் ஒருவருக்கும் பார்த்திங்கன்னா அரசோட சலுகைகள், அதுக்கப்புறம் உரிமைகள் பெறதுக்கு ரேஷன் கார்டு ரொம்பவுமே ஒரு முக்கியமானதாக இருக்குது. புதிதாக திருமணமானவங்க அப்படி இல்லைன்னா ஏற்கனவே திருமணமாகி தனியாக வசித்தாலும் இதுவரை ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்காதவங்க விரைவாக விண்ணப்பித்து ரேஷன் கார்டு வாங்கினீங்க அப்படின்னா அரசோட 2 பெரிய சலுகைகளை நீங்கள் பெற முடியும். ஃபஸ்ட்டு சலுகை என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டு வாங்கினீங்கன்னா ஜனவரி மாதம் ஒரு வேளை பொங்கல் பரிசு ஏதாவது ரொக்கம் பணம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம வாங்கிடலாம். அதோட பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசும் வாங்க முடியும். கடந்த 2019 24 ஆகிய காலங்களில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வழங்கியிருக்காங்க. 2025 ஆண்டு மட்டும்தான் பொங்கலுக்கு பணம் கொடுக்கல. இந்த 2026 ஜனவரியில் பொங்கல் பரிசு அப்புறம் அதாவது அமௌண்ட்டு கூட கொடுக்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ தொகையை அரசு வழங்க போகுது அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கலை. அப்படி வழக்கமாக வழங்கப்படும் 1000 அப்படின்னா 2000 விட அதிகமாக தரப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துலேருந்து மே தொடக்கத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறும். அப்படி அரசு வாக்காளர்களை கவர்றதுக்கு பொங்கல் பரிசு தர்றதுக்கு வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்படுது. இந்த பொங்கல் பரிசு பெற விரும்புகிறவங்க ஜனவரி மாதத்துக்கு முன்னாடியே ரேஷன் கார்டை பெற்றுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பரிசு தொகையாக ஒரு வேளை அறிவிச்சாங்கன்னா அது கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது சலுகை என்ன அப்படின்னா, அதே போல் 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள்ளே ரேஷன் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியும். அதன் மூலமாக பார்த்திங்கன்னா மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும். தேர்தலை நடத்த விதிமுறைகள் அமலுக்கு வர இன்னும் 4 மாதங்களே இருக்குது. அதனால மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய தகுதி இருக்கிறவங்கள அரசு கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகையை தாமதிக்காமல் வழங்கிடும். விரைவாக விண்ணப்பங்களை பரிசீலனை செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புதிய ரேஷன் கார்டு ஆன்லைனில் எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணுறதுன்றது ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். இறுதியாக பார்த்திங்க அப்படின்னா, ரேஷன் கார்டு இருந்தால் மட்டும் வெள்ளம் அப்புறம் எதிர்பாராத பிரச்சனைகள் வரும்போது கவர்மெண்ட்டை நம்மளுக்கு நிவாரணங்களை பெற முடியும். ரேஷன் கார்டு பெறுறதுக்கு ஆன்லைன்லேயே எளிதாக விண்ணப்பிக்கலாம். அதோட டிஸ்கிரிப்ஷனை நான் உங்களுக்கு நம்மளோட சேனலில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின் பண்ணுற பார்த்துக்கோங்க. இந்த அதிகாரப்பூர்வமான விண்ணப்பத்தில் நீங்கள் போய் விண்ணப்பிக்கலாம். கணவன் மனைவி 2 பேரோட பெயர் அப்படி இல்லைன்னா குடும்ப அட்டையில் நீக்கப்படுவதற்கான ஆவணங்கள், அப்புறம் திருமண பத்திரிகை, புகைப்படம், குடியிருக்கும் இடத்திற்கான ஆதாரங்கள், அதுக்கப்புறம் ஆதார் உள்ளிட்ட ஆவணங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எளிதாக விண்ணப்பிக்கலாம். தாசில்தார் ஆஃபீஸ் எல்லாம் போய் அலைய வேண்டியதே இல்லை. நீங்கள் ஆன்லைனில் இந்த வெப்சைட் போர்ட்டலில் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு டேரெக்டாக நீங்களே அப்ளை பண்ணிடலாம். வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே கார்டு வீடு தேடி வந்துடும். மறக்காமல் இந்த 2 சலுகைகளையும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அப்ளை பண்ணி எப்படியாவது வாங்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே.